இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போகிற கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் தொடர்கிறதோடைய 2வது எபிசோடுக்கான ரிவ்யூ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, அதாவது நம்ம நந்தினி கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த கேரக்டர்லேருந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. என்னடா அவன் கேரக்டர் நேமோட சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற 2 வீடியோ பார்த்துருங்க. கூடிய சீக்கிரத்தில் அதோடைய பாட்காஸ்ட் வீடியோ, அதாவது பாட்காஸ்ட் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அதோட லிங்க்கை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் எல்லா எபிசோட்ஸையும் நீங்கள் டே டு டே தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். ஓகே, ஃபைன். அதாவது நந்தினி அவங்களுடைய இன்ட்ரோ வருது. அந்த இன்ட்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் எபிசோடில் அவங்களோட இன்ட்ரோவில் தான் முடித்தாங்க. இந்த எபிசோடில் அவங்களோட இன்ட்ரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அவங்க மசாலா பாக்கெட் கடைக்கு சப்ளை பண்ண வராங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட மசாலா பாக்கெட் நம்பர் 1 குவாலிட்டி டாப் கிளாஸில் இருக்குது. ஸோ அதை பார்த்து அவங்க ரொம்ப பூரிச்சு போய் சந்தோஷமாக இருக்கிறாங்க. மீன்வைல் அவங்களுடைய ஹஸ்பண்டான கதிர் ஃபோன் அடிக்கிறாப்படி. அது என்ன பிரச்சனைன்னா, அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் படுக்கை ஆயிட்டாங்கன்ட்டு. அப்படியே கட் பண்ணா, ரேணுகா அவங்க டான்ஸ் டீச்சர் இல்லைங்களா, அவங்க சைட்லேருந்து ஒரு இது வருது. அந்த டான்ஸுக்கு பில்லிங் கொடுத்த ஓனரோட பேர் நாதமுனி. ஓகேங்களா? அவர் 5,00,000 ரூபாய்க்கு கடன் கொடுத்துருப்பாப்படி. அந்த கடனை அடைக்கணுங்கிறதுக்காக அங்கே நாட்டியாலய நடத்தி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி. அப்ப நாதமுனி என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பயுமே அந்த அம்மாட்ட மிரட்டுறது. அதாவது ரேணுகா கிட்ட மிரட்டுறது. எப்படின்னா, 5,00,000 ஞாபகம் இருக்குல்ல? 5,00,000 ஞாபகம் இருக்குல்ல? அப்படின்னு சொல்லிட்டு, அ போதாக்குறைக்கு ஒரு சொந்தக்கார பொண்ண சேர்க்கிறாரு. அதாவது ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு பொண்ணு இந்த மாரி கலை கத்துக்கணும்னு வர்றப்ப, "இது என்ன சத்திரமா? இது என்ன வர்றவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா சொல்லிக் குடுக்குறதுக்கு?" அப்படிங்கிற மாரி கடுப்படிச்ச நாதமுனி அவர்களே, அவங்க சொந்தக்கார பொண்ண இந்த மாரி இது பண்ணி, "ஓடி ஆடி இது பண்ணுமா, சும்மா ஒரே இடத்துல உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லி இது பண்ணி, "இந்த மாரி டான்ஸ் ஆடு. 2 நாள்ல இந்த பொண்ண அரங்கேற்றம் பண்ணணும். இல்லன்னா பார்த்துக்க 5,00,000 ஞாபகம் இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லி அந்த நாதமுனிங்கிற கேரக்டர் ரேணுகாவ லைட்டா சீண்டிட்டு போகுது. ஓகேங்களா? அப்படியே மீன்வைல் அவங்க ட்ரெய்னிங் அந்த இது டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஞானம் நம்ம ரேணுகாவுக்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாரி அத்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்படியே அப்படியே கட் பண்ணாக்க அந்த வீடு இருக்கிற ஷாட்டு. அதுலேருந்து அந்த சின்ன குழந்தைங்கலாம் அந்த பாட்டி கேரக்டர பார்த்துட்டு, "பாட்டி நடிக்காதீங்க பாட்டி. என்ன பாட்டி இதெல்லாம்? நடிக்காதீங்க பாட்டி" அப்படின்னு சொல்லி இது பண்ணப்ப, "என்னப்பா சின்ன பசங்கலாம் நடிக்கிறீங்க, நடிக்கிறீங்கன்னு பெரியவங்கள பார்த்து சொல்றீங்க. என்னப்பா யாரோட்டேருந்துப்பா வந்தது இதெல்லாம்? இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மாவோட்டேருந்து வந்ததாப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இது அம்மாட்டலாம் வரல. சின்ன சித்தியோட இதுலேருந்து வந்ததுன்னு" சொல்லிட்டு, அப்படியே நம்ம ஜனனிய காட்ட ஒரு இது குடுக்குறாய்ங்க. பில்டப் ஷாட் குடுக்குறாய்ங்க 2வது எபிசோட்லயே. அப்பா என்னங்கிறீங்க? அதாவது முத்தழகுன்னு சொல்லி ஒரு அம்மா பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஒரு கூட்டத்துக்குள்ள வரல. அதாவது என்னன்னா, இவங்க குத்தகைக்கு வாங்குன இடத்த சொந்த இடம். அந்த சொந்த இடத்துல முதலாளித்துவமா உட்கார வைக்கணும்னு நினைச்சு போராடுற ஒரு வீர மங்கையா பார்த்தீங்கன்னா, ஜனனி அப்டிங்கிற கேரக்டர காட்டுறாய்ங்க. அந்த பழைய ஜனனிய இது பண்ணிட்டு, புது ஜனனிய ரீப்ளேஸ் பண்ணியிருக்காய்ங்க. வாய்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஓன் டப்பிங்ல குடுத்துருக்காய்ங்க. ஓகேங்களா? எல்லாருமே மோர் ஓவர் ஓன் டப்பிங்ல தான் பேசுறாய்ங்க. என்ன? அப்ப எல்லாத்துக்கும் கரெக்ட்டா லைவாவும் இருக்கும். அந்த கேரக்டர் ரொம்ப எதார்த்தமாவும் மனசுல பதியும். அதனால ஓன் டப்பிங்லயே எல்லாருமே மோர் ஓவர் பேசியிருக்காங்க. அப்ப அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, ரன்னிங்லயே அந்த அம்மா இவங்கள முத்தழக புடிச்சு ஒரு அட்வைஸ போட்டு மூச்சு முட்டுது. அப்பயுமே அட்வைஸ் பண்ணி அவங்கள கொண்டு ஒரு வழியா அந்த இடத்துக்கு சேர்த்துருக்காங்க. அப்படியே ஃபோன் பண்றாங்க. அதோட ஷாட் முடியுது. ஓகேங்களா? அ தொடரும் அப்படின்னு போட்டாய்ங்க. ஓகேங்களா? இதுதான் நடந்தது. இதுதான் ஓவராலா நடந்திருக்கு. அண்ட் அன்னைக்கு ராத்திரியே ப்ரோமோ விட்டுருவாய்ங்க தெரியுமா? அடுத்த எபிசோடுக்கான லீடு.
அதாவது ஜனனி வந்து நேரா அவங்க வீட்டுக்கு போயிடுது. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாரி, "அத்தை சாப்பிட்டீங்களா? மாத்திரை சாப்பிட்டீங்களா அத்தை?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா வாயே தொறக்க மாட்டேங்குது. சுத்தி இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, வாயே தொறக்க மாட்டேங்குது. "நீங்க எனக்கு அம்மா மாரி நான் எத்தன வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அத்தை. என்ன அத்தை நீங்க இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ப்ரோமோவ கட் பண்ணி வச்சிருக்காய்ங்க. அவ்வளதான் மக்களே. இதுதான் 2வது எபிசோடுக்கான ரிவ்யூ. இதுல வேற எந்த இதுவும் சொல்ல முடியாது. இந்த ஜீவானந்தம் கேரக்டர மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்றது? ஒரு கேமியோ ரோல் மாரி வச்சுட்டா போதும்னு தோணுது. ரொம்பலாம் எக்ஸ்டெண்டடா பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாரியான ஒரு ஒப்பீனியன் எனக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? அ அதுக்கப்புறம் இ அ அந்த ப்ரோமோலயே, "அத்த நான் என்ன செய்யணும்?" அப்படின்னு அவங்க கேட்கறாங்க ஜனனி. அந்த மாமியார்கிட்ட. "நான் வந்து ஈஸ்வரிய பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோமோ கட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப நாளைக்கு அதாவது நாளைக்கு மீன்ஸ் இன்னைக்கு 3 எபிசோடு வந்து இன்னைக்கு நைட்டு 9:30க்கு வரும். ஆ மறக்காம எல்லாரும் சன் டிவில பார்த்துருங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆ அடுத்து இன்னொரு கன்டென்ட் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நம்ம பட்டம்மாள் எம்.ஏ. அவங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஜனனியோட இன்டராக்ட் பண்ற மாரி ஒரு சீன் வந்து இடையில வச்சிருந்தாங்க. அத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாம விட்டுருந்தேன். எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. அதே சமயத்துல வருத்தமாவும் இருக்கு. என்னுடைய சுமைய எடுத்து உன் மேல போட்டனோ! அப்டின்னு வருத்தமா இருக்கு ஜனனி அப்டின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கத்த அதாவது அவங்களுடைய வருத்தத்த வந்து தெரிவிக்கிற மாரியும், அண்ட் வந்து இதுல என்ன அப்பத்தா இருக்கு? நான் இருக்கேன் அப்பத்தா. நான் பார்த்துப்பேன் அப்பத்தா. ஐ வில் டேக் இட் என்னன்னு சொல்லுவாங்க? ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே டெஃபினெட்லி ஐ நோ யூ. யூ மை கேர்ள் அப்படிங்கிற மாரி இங்கிலீஷ்ல ஒரே சொற்பொழிவெல்லாம் இருந்துச்சு. அதையும் இந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன். டாடா!